எனக்கு இப்பதாங்க நிம்மதியா இருக்கு. ஏன்? பின்ன என்னங்க, நீங்க அங்க கடனை வாங்கிட்டீங்க, அதுவும் இல்லாம எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி கடனை வாங்கிட்டீங்கன்னு சொன்ன உடனே எனக்கு உசுரே இல்ல. இந்த மனுஷன் என்னைய விட்டுட்டு வேற ஏதாவது தப்பு பண்றதோ நினைச்சு பயந்து போயிட்டேங்க. என் மூஞ்ச பார்த்தா தப்பு பண்ற மாதிரியா இருக்கு. இல்லங்க, உங்களுக்கு நானே அதிகம் தான், இருந்தாலும் ஆம்பளைங்களை நம்ப முடியாதுல, அதான் கொஞ்சம் பயம் எடுத்துருச்சுங்க. ரொம்ப கொழுப்புதான் அவளுக்கு. இப்பதாங்க போன உசுரே எனக்கு திரும்ப வந்திருக்கு. இப்பதான் போய் நான் நிம்மதியாவே படுப்பேன். சரிம்மா, போய் படு போ. சரி, நீங்க படுக்கலையா? இல்ல, எனக்கு ஒரு போன் ஒண்ணு வர வேண்டியது இருக்கு, அது பேசி முடிச்சுட்டு தான் வந்து படுக்கணும். என்னது போனா? இந்த நேரத்துல யார் உங்களுக்கு கூப்பிடுவா? ஐய, உன் புத்தியில எதை வச்சு அடிக்கிறதுனே தெரியலையே. இப்பதான் எவ்வளவு நம்பிக்கை இருக்கு அப்படி இப்படின்னு. நாளைக்கு மீட்டிங் இருக்கு, ஆபீசர் ஒருத்தர் போன் பண்ணி சொல்லுவார் நாளைக்கு என்ன பேசணும் ஏது பேசணும்னு. அதுக்குள்ள நீ அப்படியே இது பண்ணாத. சரி, எனக்கு தூக்கம் வரல, நீங்க பேசி முடிங்க, ரெண்டு பேரும் ஒன்னாவே போய் படுப்போம். ஐயா, என்னடியம்மா இப்படி மாறிட்ட நீ? நான் போனே பேசல போதுமா? தூக்கம் வருது, போய் படுப்போம், நானும் படுக்கிறேன். என்ன இந்த மனுஷன் இன்ன வரைக்கும் போன் பேசணும் வைக்கணும் அப்படி இப்படின்னது, இப்ப படுக்கிறேன்றது. இந்த ஆள் எது வில்லங்க எதுவும் பண்றதா? ஒன்னும் புரிய மாட்டேங்குது எனக்கு. முதல்ல நாளைக்கு அந்த கனகதுர்கா வீட்டுக்கு போய் என் புருஷன் வந்து காசு வாங்கினதா என்னன்னு கேட்கணும். இல்லனா இந்த ஆள் என்னையே ஏமாத்திடுவது. நான் சொன்னேன்ல, என்னமோ என் குடும்பம் அப்படி, என் குடும்பம் இப்படி, காசு பணத்துக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க, அப்படி இப்படி. நீங்க இப்ப தெரியுதுல உங்க தங்கச்சி எதுக்கு வந்து காலை பிடிச்சான்னு. ஏமா, அதான் அவ கடை ஆரம்பிக்கிறேன்னு சொல்றால. ஆமா, கடை ஆரம்பிச்சோனையும் நமக்கா கொண்டு வந்து கொடுக்க போறாங்க, அவங்க தான் வச்சுக்க போறாங்க. அதுக்கு எதுக்கு நம்ம செய்யணும்? இந்த வீட்டுல நம்ம மட்டுமா இருக்கோம், இன்னொரு அண்ணனும் தானே இருக்கான். அவங்க கிட்ட போய் காசு கேட்க வேண்டியதானே, அவங்க கிட்ட காலை கைய பிடிக்க வேண்டியதானே. அவங்க கிட்ட எதுவும் இல்லாததுனால தான் நம்ம கிட்ட இப்படி நைஸா ஐஸ் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏமா, அவளுக்கு ஒண்ணுன்னா நான் தானே செய்யணும், நான் தானே அண்ணன். ஏங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க எவ்வளவு வேணாலும் உங்க குடும்பத்துக்கு செய்யுங்க, யாரும் உங்களை கேட்க போறதில்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, நமக்குன்னு குழந்தை குட்டின்னு என்னென்னமோ இருக்கு. அவதான் ஒழுங்கா வாழாம வந்துட்டு இங்க இருந்து நம்ம உசுர வாங்குறானா, நம்மளும் எதுக்கு அவளை மாதிரியே கஷ்டப்படணுமா? சரி, ராத்திரி நேரம் சத்தம் போட்டு பேசாத. அவ வேற வெளியே போயிருக்கா, காதல இது விழுந்துற போகுது. விழுந்தா விழுந்துட்டு போட்டோம், எனக்கு என்ன பயம்? ஏய், அமைதியா இரு ஜானகி. இப்படி அமைதியா இருந்து பாக்குறீங்கல்ல, அந்த பத்திரகாளியை இந்த வீட்டுல எல்லாரும் அடிமை மாதிரி வச்சிருக்காங்க. அப்புறம் என்னையும் அதே லிஸ்ட்ல சேர்த்துருவாங்க. இப்பயே விவரமா இருந்தா தான் பின்னாடி நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். சரி விடுன்னு சொல்லிட்டேன், சும்மா அதையே எதுக்கு பேசிட்டு இருக்க? அப்புறம் என்னங்க, எனக்கு ஆத்திரம் வருமா வராதா? கல்யாணம் பண்ணி கொடுத்தோமா, புகுந்த வீட்டோட இருந்தமான்னு இல்லாம சும்மா அங்க இருந்து சண்டையை போட்டுட்டு இங்க வந்து இங்க வாழா வெட்டியா உட்காந்துக்கிட்டு அதை குடு இதை குடுன்னு நம்ம உசுரை எடுத்துக்கிட்டு இருந்தா நமக்கு ஆத்திரம் வருமா வராதா? நல்லா இருப்பான்னு சொல்லிதான் எல்லாம் செலவு பண்ணி அம்பிட்டு ஆடம்பரமா கல்யாணம் எல்லாம் பண்ணோம். ஆனா அவ தலையெழுத்து இப்படி இருக்கணும் நாங்க என்ன கனவா கண்டோம்? விடுமா, அவங்க உங்க குடும்பத்துல ஒவ்வொரு சூழ்நிலை இருக்கும்ல. அவங்களுக்கு ஒவ்வொரு சூழ்நிலை இருக்கும், அதுக்குன்னு அடுத்தவங்களோட நிம்மதியை கெடுக்கணுமா? இவங்க கிட்ட காசு கேட்டது ரொம்ப பெரிய தப்பு, இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். சரி, நாளைக்கு வேலை இருக்கு, படு. எனக்கு ஆத்திரமே அடங்கலங்க, என்னால படுக்கவே முடியாது. இன்னைக்கு ஃபுல்லா இதேதான் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும். அப்படின்னா நீ அந்த சைடு போயிட்டு பேசிக்கிட்டு இருமா, எனக்கு தூக்கம் வருது, நாளைக்கு நான் ஆபீஸ் போகணும். நவரு. என்கிட்ட காசு இருந்தா நான் எதுக்கு இவங்க கிட்ட கேட்க போறேன்? நான் கூட நினைச்சேன் நம்ம மேல ரொம்ப பாசமா தான் இருப்பாங்க, காலெல்லாம் பிடிக்கிறோமேன்னு. ஆனா இப்பதானே தெரியுது அவங்க என்னை எவ்வளோ கேவலமா நினைச்சிருக்காங்க. உமா, என்ன சாப்பிடலையா? நீயே சாப்பிட்டுட்டீங்கன்னா அதையும் சேர்த்து கழுவி வச்சிருவேன். அவன் இருக்கிற ஆத்திரம் புரியாம நீங்க வேற, உங்களுக்கு சாப்பாடு தான் முக்கியமா? வைங்க, நானே கழுவி வச்சுக்கிறேன், போங்க. இவங்க வேற சும்மா நொகின்னு. இந்நேரத்துக்கு அந்த மனுஷன் ஒழுங்கா இருந்திருந்தாருன்னா எனக்கு இந்த பேச்செல்லாம் தேவையா? கட்டின வாழ்க்கை தான் வீணா போச்சு. இனிமே யார் கையும் எதிர்பார்க்காம சுயமா சம்பாரிச்சு நல்லபடியா வாழணும்னு நினைக்கிறது ஒரு தப்பா? அதுக்கு கூட எனக்கு வழி இல்லாம போச்சு. வெளியில எல்லாரும் பாசமா இருக்க மாதிரி உள்ளுக்குள்ள அவ்வளவும் விஷமா இருப்பாங்கன்னு இப்பதான் தெரியுது. மனசுக்கே ரொம்ப வேதனையா இருக்கு. நான் பேசாட்டுக்கு அங்கேயே இருந்திருக்கணும், அவரை பிரியாம இருந்திருக்கணும். பிரிஞ்சது ரொம்ப பெரிய தப்பு போல இருக்கு. அங்க இருக்க வரைக்கும் எனக்கு எந்த ஒரு கவலையுமே இல்லை. எது கேட்டாலும் உடனே வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. ஆனா இன்னைக்கு நான் ஒரு தொழில் தொடங்கணும்னு ஒவ்வொருத்தர்கிட்டயா கையேந்திர நிலைமையா இருக்கு. ஆசைப்பட்டதை அவ்வளோ அன்போடு செய்வாரு, அதெல்லாம் இப்பதான் மனசுக்கு வலிக்குது. இனி நினைச்சு என்ன
போய் படுப்போம். அவங்க எப்படியும் காசு தந்துடுவாங்கன்னு சொல்லி அவங்க சேர்ல உட்காந்துருந்த அம்மாவை கூட கீழே பிடிச்சி தள்ளுனேன். ஆனா அவங்க எனக்கு 10 ரூபாய் கூட கொடுக்க முடியாத அளவுக்கு பேசிட்டாங்க. என்னதான் 1000 சண்டை வம்பு எது இருந்தாலும் கட்டின வீடோடு இருந்திருக்கணும். பிறந்த வீட்டுக்கு வந்துடவே கூடாது. அப்படி பிறந்த வீட்டுக்கு வந்தாலும் அண்ணன் தம்பிங்க இருக்க வீட்டுக்கு போயிடவே கூடாது. அவங்க பொண்டாட்டிங்களாம் எப்படி பேசுறாங்க. என்னையா படுக்கலையா? இல்லம்மா, படுத்தே இருந்தேன்ல, ஒரு மாதிரியா இருக்கு, அதான் கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கேன். எதுவும் வேணுமாப்பா சாப்பிடுறதுக்கு? இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நீங்க சாப்பிட்டீங்களா? இப்பதான்ப்பா சாப்பிட்டு பாத்திரம் பண்டெல்லாம் கடந்துச்சு கழுவாம எல்லாத்தையும் கழுவி போட்டுட்டு தான் வந்தேன். மாத்திரை போட்டியா இல்ல மாத்திரை எடுத்துட்டு வரவா? அதெல்லாம் குடிச்சிட்டு தான் வந்து உட்காந்துருக்கேன். உடம்பு முடியலன்னா மாத்திரை போட்டோன்னே நேரம் கிழமை படுத்து தூங்கி எந்திரிச்சா தானே நல்லா இருக்கும். இப்படி உக்காந்துட்டே இருந்தாதான் நல்லா இருக்கும். உடம்பு நல்லா இருந்து மட்டும் என்னம்மா பிரயோஜனம்? என்னதான் நிம்மதி இருக்கு வாழ்க்கையில? ஏண்டா உனக்கு காலமெல்லாம் எங்கிட்டு கிடக்கு? என்னமோ 60 வயசு கிழமை மாதிரி பேசிக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருக்க. இல்லம்மா, நம்ம வீடு சின்ன வீடு தான். அந்த குடிசை வீட்டுல இருந்த சந்தோஷமும் நிம்மதி அது எதுவுமே இவ்வளோ பெரிய வீட்டுல இருந்து இல்லவே இல்லம்மா. அங்க ஒரு ரூபா இருந்தாலும் அதை வச்சுட்டு எவ்வளவோ சந்தோஷமா இருந்தோம். ஆனா இங்க லட்சக்கணக்கில் காசு கிடக்குது, எல்லாமே இருக்குது. ஆனா எதுவுமே இருந்தும் இல்லாத மாதிரி தாம்மா இருக்கு. என்னது நம்ம பச்சைக்கிளி மாதிரியே இருக்கு. எங்கதான் இருக்கீங்க? இந்த பச்சைக்கிளி என்னம்மா வீட்டுக்கு போயிட்டு போன வாக்கு திரும்பி வந்திருக்க? அப்பா இந்த புளியம்மா யாரு வீட்டுக்குள்ள விட்டுக்கிட்டு இருக்க? அப்பா நான் உங்களை விட்டு போயிருக்கவே கூடாதுப்பா. உங்ககிட்ட சண்டை போட்டுட்டு போனது ரொம்ப பெரிய தப்புன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேப்பா. ஏமா, இந்த ராத்திரி நேரத்துல பச்சைக்கிளி போயிருக்கா? வீட்டுக்கு போயிட்டாளா என்ன ஏதுன்னு ஒன்னும் தெரியலையேம்மா. ஏண்டாப்பா நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. அவெல்லாம் இந்நேரத்துக்கு வீட்டுக்கே போய் சேர்ந்துருப்பா. போதாத குறைக்கி அங்க போனவனே நம்மளை பத்தி, அதுவும் உன்னை பத்தி சொல்றதா இல்லையோ, என்னைய பத்தி அவங்க அப்பா கிட்ட கழுவி இந்நேரத்துக்கு ஊத்திக்கிட்டு இருப்பா. நீதான் வேணான்னு வீம்பா போன, இப்ப என்ன ஆச்சு? அதை ஏன்பா கேக்குறீங்க? இவருக்கோசரம் இங்க நான் சண்டை போட்டுட்டு போறேன். அங்க போனா எனக்கு ஆகவே ஆகாதுன்ற என் மாமியார வீட்டுல கூட்டிட்டு வந்து வச்சு உட்கார்ந்துருக்காருப்பா. மாமியார் வீட்டுக்கு வந்ததுக்கு தான் இவ இந்த ஆட்ட கட்டுறாளா? ஏய் பச்சைக்கிளி, என்னம்மா? ஏடி பெத்த பையனுக்கு உடம்பு முடியாம கிடக்குறானே, நீ தான் போக மாட்டேங்கிற. பெத்த பையனுக்கு ஒண்ணுன்னா அவங்கள வராம இருப்பாங்கல்ல, பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு போயிருப்பாங்க. அது உனக்கு பொறுக்கலையா? அதுக்காடி இந்த ஆட்டம் கட்டிக்கிட்டு இருக்க நீ? எனக்கு அந்த கிழவியே ஆகாதுன்னு தெரியுமில்ல, அப்புறம் எதுக்கு அவர் வீட்டுல கூட்டிட்டு வந்து வச்சிருக்காரு? எமாடி, நீ கோவச்சுக்கிட்டு பையன் எடுத்துட்டு வந்தது ரொம்ப தப்பு. என்னப்பா சொல்றீங்க? அது கிளவி அங்க இருக்கும்போது நீ எதுக்கு இங்க கோவச்சுட்டு வந்த? அங்கேயே இருந்திருக்க வேண்டியதானே? எப்படிப்பா? அவங்கதான் எனக்கு ஆகாதுல்ல. என்னடி அம்மா நீ இப்படி இருக்க? நீ என் புள்ளனே போய் வெளியே சொல்லிடாத. அவங்களுக்கு நீ இங்க வந்துட்டீங்கன்னா ஒரே ஜாலியா போயிடும். அது மட்டும் இல்லாம வீட்டுல இருக்கிற சொத்து பத்து எல்லாத்தையும் பிள்ளைக்கு ஒவ்வொன்னா சுரண்டி கொடுத்துற போது அப்புறம் நமக்கு தான் ஒண்ணும் இல்லாம போக போகுது. என்னப்பா என்ன சொல்றீங்க? எனக்கு வாயில நல்லா வருது. இந்த மனுஷன் பாரு, பெத்த பிள்ளைக்கு என்னத்தை சொல்லி கொடுக்குறானு. இந்த மனுஷனா இந்த ஆளு. அண்ணன் எப்படா சாய்வான், திண்ணை எப்படா காயும் தான் உன் குடும்பத்துல உள்ளவங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. போதாத வரைக்கும் நீ இங்க வந்து உட்காரவும் மாப்பிள்ளைக்கு இதுதான் சந்தோஷம்னு சொல்லி அவங்க அம்மாவை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சுட்டாரு. இனிமே பாரு, உன் நாத்தனாரு அவங்க குடும்பம் அவங்க புள்ள குட்டி எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒவ்வொன்னா சேர்த்துற போறாரு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அவங்க சுரண்டி எடுக்க போறாங்க. மற்றபடி உனக்கு ஒண்ணும் இல்லாம போக போகுது. போதாத வரைக்கும் உன் பையனும் எங்கிட்டு போனான்னு தெரியல. நீ என்ன பண்ணணும்? புத்திசாலித்தனமா யோசிச்சு அங்க இருந்து அந்த கிளவியை தோட்டி விட்டுக்கணும். அதை விட்டு கோவத்துக்கிட்டு பையன் தூக்கிட்டு வர உனையெல்லாம் நான் என்னத்த சொல்றது? எப்பா என்னப்பா சொல்றீங்க? இப்படி எல்லாம் நடக்குமா? நடக்காமையா இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள்ல பாரு, இந்த அப்பன் சொல்றது ஒவ்வொன்னா நடக்க போகுது. உனக்கும் உன் பையனுக்கும் ஒண்ணு இல்லாம போக போகுது. என்னம்மா பண்றது? பையனும் இல்ல, பொண்டாட்டியும் இல்ல, மனசு ரொம்ப வேதனையா இருக்குமா. ஏண்டா வாழ்றோன்னு இருக்கு. ஏண்டாப்பா எதை பத்தியும் கவலைப்படாத. உன் பொண்டாட்டி காலையில விடியறதுக்கு முன்னாடி இங்க வந்து நிப்பா பாரு. ஏமா, அவதான் கோவிச்சுட்டு போயிருக்கா, அவ எப்படிமா இங்க வருவா? உன் அம்மா நான் சொல்றேன்ல, காலையில பாரு கோழி கூவுறதுக்கு முன்னாடி அவ இங்க இருப்பா. இல்லம்மா, அவ ரோசக்காரி, அப்படியெல்லாம் வரமாட்டா.
அவ ரோசக்காரி தான். ஆனா அவங்க அப்பன் நான் இங்க இருக்கேன்னு தெரிஞ்ச உடனே உன் பொண்டாட்டி நைஸா துரத்தி விட்டுருவான். அதுக்கப்புறம் பாரு அவங்க ஆட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு. எனக்கு ஒன்றும் உன் பொண்டாட்டி இங்க இருக்கக்கூடாது, நீயும் அவளும் பிரிஞ்சிருக்கணும் அப்படி இப்படி எல்லாம் ஆசை இல்லை. அவ வந்து உன்னை பாத்துக்கிற மாதிரி இருந்தா நான் கிளம்பி சந்தோஷமா போவேன். ஏன்னா 2 பேரும் சந்தோஷமா இருக்கீங்கன்னு நினைச்சு அதை விட்டுவிட்டு நான் அவளை மாதிரிலாம் நினைக்க மாட்டேன்டாப்பா. விடுங்கம்மா. நான் என்னத்த சொல்றது, எப்படியோ அவ காலையில வந்துருவா. வந்ததுக்கு அப்புறம் வாங்கி கையை வச்சுட்டு கம்முன்னு 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து வாழுங்க. அப்பா நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா பயமா இருக்கே. எல்லாமே போயிடுச்சுன்னா எனக்கே பையனுக்கு ஒண்ணு இல்லாம போயிருமே. சரிப்பா, நான் காலையில விட்டு சொல்லி கிளம்பி போயிடுறேங்க. விடுஞ்சோலி எதுக்கு போற? இப்பயே கையெடு, கார்ல கூட்டிட்டு போய் நான் விடுவேன். அன்னைக்கு மாப்பிளைக்கு உடம்பு முடியலனோனையும் அனுப்பவே மாட்டேனது, இப்ப சொத்து போயிடனோனையும் எப்படி பேசுறது பாரு. இந்த மனுஷனை திருத்தவே முடியாது. சரிப்பா, அப்ப நம்ம கிளம்புவோமா? சரிப்பா, இப்பயே கிளம்புவோம். அம்மா. என்னப்பா சாப்பிடு. அம்மா உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணுமா? என்ன? காதை காட்டு ஒரு நிமிஷம். என்னப்பா சொல்லு. அவ்வளவுதானே சொல்லிட்டல, இப்ப பாரு நான் என்ன பண்றேன்னு. ஐயே, இது என்ன சாப்பாடு மாதிரியா இருக்கு? அமுதா, அமுதா. அத்தை சொல்லுங்க அத்தை. நான் அப்பவே சொன்னேனே உன்னால சமைக்க முடியலன்னா சொல்லு, நான் சமைக்கிறேன்னு. என்னப்பா சமைச்சு வச்சிருக்க நீ? என்னங்க அத்தை, எல்லாம் பிடிச்ச மாதிரி தானே சமைச்சிருக்கேன். ஆமா, யாருக்கு பிடிச்ச மாதிரி சமைச்ச? எங்களுக்கு பிடிச்ச மாதிரியா இல்ல உனக்கு பிடிச்ச மாதிரியா? வாயில வைக்க முடியல சாப்பாடு. என்னங்க அத்தை இப்படி சொல்றீங்க? டேஸ்ட் பார்த்து தானே வச்சேன், நல்லா தான் இருந்தது. சீ, இந்த மாதிரி ஒரு சாப்பாடு சாப்பிடுறதுக்கு போய் 4 வீட்ல வாங்கி சாப்பிடலாம். வாயில வைக்க முடியல, உப்பான உப்பு, காரம் சொல்ல முடியல. அத்தை என்னத்தை இப்படி சொல்றீங்க? எப்பயும் போடுற காரம் உப்பு அளவு தான் போட்டிருக்கேன். ஏமா அப்ப நான் போய் சொல்றேன்னு சொல்றியா? டேய் உன் பொண்டாட்டி நான் என்ன போய் சொல்றேன்னு சொல்றா? நீயே சொல்லு, நல்லா இருக்கா இல்ல எப்படி இருக்குன்னு. அமுதா, உன்னால சமைக்க முடியலன்னா சொல்லிட வேண்டியதானே, கடையிலயாவது வாங்கி சாப்பிடலாம். எதுக்கு இந்த மாதிரி சமைச்சு எங்களையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்க? என்னங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தாங்க சமைச்சேன். என்ன பிடிச்ச மாதிரி சமைச்ச? வாயிலே வைக்க முடியல, நீயும் கஷ்டப்பட்டு எதுக்கு எங்களையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்க? என்ன சத்தியமா சொல்றீங்க, நான் உப்பு காரம் அதிகமா போடல, எப்பயும் போடுற அளவு தாங்க போட்டேன். ஆமாடா, ஆனா உன நீலி கண்ணீர் வடிக்கிறதுக்கு மட்டும் யாருமே மறக்கிறது இல்ல. என்னத்த நீங்களே இப்படி பேசுறீங்க? ஆமா, வாயிலே வைக்க முடியாத அளவுக்கு சாப்பாடு சோறு குழம்பு ஆக்குனீங்கன்னா அப்புறம் அவங்க இப்படி பேசாம வேற எப்படி பேசுவாங்க? ஏற்கனவே உப்பு காரம் அதிகமா இருக்கு, இது நீ வேற ஆளுக்கு அந்த கண்ணீர் தண்ணி வேற குழம்புல போட்டு இன்னும் உப்பு கறிக்கிறதுக்கா? போதும், ரொம்ப பேசாதீங்க. ச்சே, இந்த சாப்பாடெல்லாம் சாப்பிடணும்னு எங்க தலை எழுத்து. ச்சே, அத்தை நில்லுங்க, வேற சாப்பாடு கூட செஞ்சு தரேன். அத நீயே தின்னு. எங்க அக்கா உன்னை என் தலையில கட்டி எங்களை கஷ்டப்பட வச்சுட்டு இப்ப அது நிம்மதியா இருக்கு. நாங்க தான் படாத பாடு படணும் போல இருக்கு. போதுங்க, ரொம்ப பேசாதீங்க. ஆமா, உங்ககிட்ட எல்லாம் இப்படி பேசுறேன்னு நினைச்சு சந்தோஷப்படு. ச்சே. ஐயோ, ரொம்ப திட்டிட்டோம் போலயே. என்னடா மருமக போயிட்டாளா? ஆமாமா, 2 பேரும் ரொம்ப திட்டிட்டோமா. டேய் நீ சொல்லவும் தான்டா நான் அந்த புள்ளைய திட்டிட்டேன். ஐயோ, எனக்கே பயமா இருக்குமா, அழுதுட்டு ஓடிட்டாமா. ஐயோ, நானும் ரொம்ப திட்டி இருக்க கூடாதுடா, பாவமா இருக்குடா. இவங்களுக்காக வந்து பார்த்து பார்த்து ஒவ்வொன்றையே செய்றேன். நீ எப்படி திட்டுறாங்க? நான் சமைக்கிறது பிடிக்கலடா, முதல்ல சொல்லியிருக்கலாம்ல. ஆனா சாப்பிட்டு ருசியெல்லாம் பார்த்தனே, நல்லா தான் இருந்துச்சு. திடீர்னு உப்பு காரம் எப்படி அதிகமா இருக்கும்? டேய் போடா, அந்த புள்ளைய போய் சமாதானப்படுத்துடா, இல்லைன்னா நான் வேணா போறேன்டா. ஏமா அதெல்லாம் ஒண்ணு வேணாமா, விடியட்டும், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். இருந்தாலும் பாவம். பாவம் தாமா, இருந்தாலும் அவ இந்த பர்த்டேவை அவ மறக்கவே கூடாது வாழ்நாள்ல. அப்படி ஒரு சர்ப்ரைஸா இருக்கணும்னு நான் இவ்வளவு பண்ணிட்டு இருக்கேன். நீ என்னமா இப்படி பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் எடுத்து வை, காலையில அவளுக்கு எல்லாம் நல்ல சர்ப்ரைஸா கொடுக்கணும். ராமதா, என்னங்க வேற எது சமைச்சு தரவா? எப்பா உன் சாப்பாடா? ஐயோ சாமி, இனி ஜென்மத்துக்கும் நீ சமைச்சிடாத. அந்த சாப்பாடை சாப்பிட்டாலும் அவ்வளவுதான். நீ அங்கிட்டு போய் கூட நான் உட்காந்து அழுது முதல்ல நவரு படுக்கிறதுக்கு.